சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நம்மளோட நாட்டுக்காக இங்க இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டோம். தங்களோட இன்னுயிரை ஈந்தும் வீரர்கள் எல்லையில காவல் பணியில ஈடுபடும் அதே நேரம் நம்ம நாட்டோட ராணுவ ரகசியங்களை நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற சில கருப்பு ஆடுகளும் இங்க இருக்கதான் செய்யுது. அப்படிப்பட்ட அந்த கருப்பு ஆடுகள்ல ஒண்ணுதான் ஜோதி மல்கோத்ரா. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அந்த பெண் பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த புகார்ல கைது செய்யப்பட்டு இருக்காங்க. யூடியூப்ல டிராவல் வித் ஜோ அப்படிங்கிற பெயர்ல பயண சேனல் நடத்தி வர்ற இவரு கடந்த ஜனவரி மாசமே பகல்காமுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அண்மையில நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதல் நடந்த சமயத்துல கூட பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளுடன் ஜோதி தொடர்புல இருந்தது அம்பலமா தெரியுது. உளவாளி கும்பலுக்கு தலைவி போல செயல்பட்டதாகவும் யூடியூப் கும்பலுக்கு கோடி கோடியா பாகிஸ்தான் கொட்டி கொடுத்ததாகவும் அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. மேலும் இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் இருக்கிற பிரபல யூடியூபர்கள் கூட ஜோதி மல்கோத்ரா தொடர்புல இருந்ததும் தெரிய வந்திருக்கு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானோட தொடர்புல இருப்பவர்களையும் மத்திய அரசு கட்டம் கட்டி தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு வர்றதோட அப்படி தொடர்புல இருக்கிறவங்கள அதிரடியா கைது செஞ்சுக்கிட்டும் வருது. யூடியூப், எக்ஸ், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல பாகிஸ்தானோட ஆதரவு கருத்துக்களை பதிவிட்டு வந்தவர்களோட கணக்குகள் ஏற்கனவே நிரந்தரமா மூடப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் இந்திய ராணுவ தகவல்களை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து அந்த நாட்டு உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததா பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த மொத்தம் 6 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அந்த கும்பல்ல ஜோதி மல்கோத்ராவும் ஒருத்தர். அவங்களோட யூடியூப் சேனலை சுமார் 3 லட்சம் பேர் பின்தொடர்வதா சொல்லப்படுது. தலைநகர் டெல்லியில உள்ள பாகிஸ்தான் தூதரகத்துல பணியாற்றிய டேனிஷ் என்பவரை உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேர்ல தான் மத்திய அரசு அதிரடியா நாட்டை விட்டு வெளியேற்றிய நிலையில அவருக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஜோதி மல்கோத்ராவுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கு. இந்த அதிகாரி மூலம்தான் ஜோதி மல்கோத்ரா எப்போ வேணும்னாலும் பாகிஸ்தான் போற வகையில அவருக்கு விசாவும் வழங்கப்பட்டிருக்கு. டிராவல் வித் ஜோ மற்றும் நோமேடிக் லியோ கேர்ள் வேண்டரர் அப்படிங்கிற பெயர்ல யூடியூப் சேனல்களை நடத்தி வந்த ஜோதி பாகிஸ்தானுக்கு பல உளவு தகவல்கள் அனுப்பியிருக்காரு. பாகிஸ்தான் உயர் கமிஷன்ல உள்ள எக்ஸான் உர் ரஹீம் அப்படிங்கிற அதிகாரியுடன் பல உளவு தகவல்களை இவர் பகிர்ந்து இருப்பது அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. முக்கியமா ஜோதி மல்கோத்ரா 2 முறை பாகிஸ்தானுக்கு விசிட் அடித்ததாகவும் கூறப்படுது. பயண வீடியோ போடுறேன் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்க பாகிஸ்தான் அரசு அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசியிருக்காரு. கடந்த மார்ச் 23ஆம் தேதி பாகிஸ்தான் போன ஜோதி மல்கோத்ராங்கிற அந்த பெண்மணி அங்கு நடந்த இஃப்தார் விருந்துலையும் கலந்துகிட்டாங்க. அந்த வீடியோவை அவர் தனது யூடியூப் சேனல்லையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. பாகிஸ்தான்ல லாகூர், ராவில்பிண்டி, பருகாபத் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா சென்ற ஜோதி மல்கோத்ரா பாகிஸ்தான் தூதரக அதிகாரி டேனிஷோட உதவியால விஐபிஐ போல பாகிஸ்தான்ல நடத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப், டெலிகிராம், ஸ்னாப்சாட் போன்ற செயலிகள் மூலம் பாகிஸ்தான்ல இருந்தவங்களோட தொடர்புலையும் இருந்திருக்காங்க. மேலும் தன்னோட வீட்டுல கூட சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ISI உளவு அதிகாரிகளோட பெயரை ஹிந்துக்கள் பெயர்ல பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. பாகிஸ்தானுக்கு போன போது நவாஸ் ஷெரீஃபின் மகள் மரியம் நவாஸ ஜோதி மல்கோத்ரா சந்தித்து பேசிய தகவலும் வெளியாகி இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து 2024ஆவது வருஷம் ஏப்ரல்ல நாடு திரும்பிய ஜோதி மல்கோத்ரா அதே வருஷம் ஜூன் மாதம் சைனாவுக்கு பயணித்திருக்காங்க. அதே ஆண்டு ஜூன் மாசம் சைனாவுக்கு பயணித்ததால அவரு மத்திய உளவு பிரிவின் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வைக்கப்பட்டாங்க. அவங்க அளிச்ச தகவல் பேர்ல அடிப்படையிலேயே ஜோதி மல்கோத்ராவை ஹரியானா போலீசார் கைது பண்ணிருக்காங்க. இவங்க சேனல்ல பல்வேறு சுற்றுலா வீடியோக்கள் இருந்திருக்கு. தொடர்ந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவங்க பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததும் தெரிஞ்சிருக்கு. ஜோதி மல்கோத்ராவோட சமூக வலைத்தள கணக்குகள் டெலிகிராம், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் அப்படின்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தபோது பாகிஸ்தான் உளவு நிறுவனங்கள் கூட அவங்க நேரடி தொடர்புலேயே இருந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஜோதியோட வருமானமும் அவங்க மேற்கொண்ட பயண செலவுகளும் அப்படியே முரணா இருக்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஜோதி மல்கோத்ரா 2023ல இருந்து பாகிஸ்தானுக்கு பல முறை பயணம் செஞ்சிருக்காங்க அப்படின்னும் இதுக்காக ஜோதி மல்கோத்ராவுக்கு பண உதவியும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஹரியானா மாநில காவல்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்காங்க. ஜோதி மல்கோத்ரா குறைந்த காலத்திலேயே அவரு அபார வளர்ச்சி அடைந்ததும் தெரிய வந்திருக்கு. அவரது தந்தை சாதாரண தச்சு தொழிலாளி தான். டெல்லியில 20,000 சம்பளத்துல வேலை பார்த்த ஜோதி மல்கோத்ரா கொரோனா டைம்ல அவங்க வேலையை இழந்ததா சொல்லப்படுது.
அதற்கு பிறகுதான் இன்ஸ்டாகிராம்ல கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு பிரபலமாயிருக்காங்க. அதற்கு பிறகு யூடியூப் சேனலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகள் சில சமூக வலைதள பிரபலங்களை தங்களோட நாட்டுக்காக பணி செய்ய முன்வைக்க முயற்சி பண்றாங்க. அந்த வகையில தான் இந்தியாவை சேர்ந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்கள், யூடியூபர்கள், ISI அமைப்புகள் தங்களோட உளவாளியா மாறி இருக்குது. இதற்காக கோடிக்கணக்கான பணத்தை பாகிஸ்தான் வாரி இறைச்சிருக்காங்க. குறிப்பா சுற்றுலா அப்படிங்கிற பெயர்ல மக்கள் அதிகம் கூடுற இடங்கள்ல பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட இடங்கள், ரயில்வேக்கு சொந்தமான இடங்கள், பிரபல ஆலைகள், தொழிற்சாலைகள் அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் இவரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வச்சுதான் உளவு அமைப்புகள் தீவிரவாதிகளுக்கு தகவல் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பகல்காம் பயணித்த ஜோதி அதனை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு போனதும் சந்தேகத்தை தூண்டியிருக்கு. பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்திச்சு இந்திய ராணுவம் மற்றும் இந்தியாவுக்கு எதிரான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதாகவும் ஜோதி மல்கோத்ரா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. மக்கள் அதிகமா கூடுற சுற்றுலா தலங்கள், பாதுகாப்பு தளவாடங்கள், காட்சி கூடங்கள் பத்தின தகவல்களை இவங்க இன்னும் பகிர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜனவரி மாசம் பகல்காம் சுற்றுலா தலத்துக்கு போன ஜோதி மல்கோத்ரா அதனை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஜோதி மல்கோத்ரா கிட்ட காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. மேலும் ஜோதி மல்கோத்ரா இந்தியாவுல உள்ள பல்வேறு யூடியூபர்கள் கூட தொடர்பு கொண்டு பேசியதும் தெரிய வந்திருக்கு. இதனால அவங்க கிட்ட நடத்தப்படுற விசாரணையில பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தது தொடர்பான மேலும் பல ரகசியங்கள் அம்பலமாகும் அப்படின்னு தெரியுது. பணத்துக்காக சொந்த நாட்டையே எதிரி நாட்டுக்கிட்ட காட்டி கொடுக்கிற இது போன்ற யூடியூபர்களை முற்றிலுமா களை எடுக்கணும் அப்படிங்கறதே அனைவரோட எதிர்பார்ப்பா இருக்குது. இப்படி பணத்துக்காக சொந்த நாட்டையே காட்டி கொடுக்கிற ஜோதி மல்கோத்ரா மாதிரி ஆட்களை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.